ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி நான் வீடியோஸ் போட்டே வந்து ஒரு 1.5 years கிட்ட வந்து ஆயிடுச்சு. எதனால இந்த லாங் பிரேக் நான் வந்து எடுத்துக்கிட்டேன்னா, நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆகி எனக்கு டெலிவரி ஆகி அதுக்கப்புறம் என் பேபிஸ் பிறந்தும் ஒரு 6 months கிட்ட இப்போ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுனால இப்போ வந்து சரி நம்ம வீடியோஸ் போட ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என் பேபிஸ்க்கு ஒரு 6 months கம்ப்ளீட் ஆனதுனால அவங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்னு, ஃபீடிங் டைம், அவங்க விளையாடுற டைம்லாம் கொஞ்சம் நான் வந்து கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கிறதுனால சரி வீடியோஸ் போட நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைம்ல தான் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு கண்டிப்பா தேவை கிடைக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து நான் ப்ரெக்னெண்டா இருந்தப்போ என்னோட 5th month 7th month அண்ட் என்னோட சீமந்தத்துக்குலாம் நான் என்ன காஸ்டியூம்ஸ், என்ன பிளவுஸ், அதுக்கப்புறம் வந்து என்ன பேக்ட்ராப், அதுக்கப்புறம் வந்து கெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் பிளான் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றத தான் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கனாலோ இல்லை இனிமேல் தான் ப்ரெக்னென்ட் ஆக பிளான் பண்ணுறீங்கனாலோ, அப்படி இல்லைன்னா வீட்டில் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ நான் சொல்கிற சில ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஏஐல இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ChatGPTல எடிட் பண்ணி நான் வந்து அதை வந்து ஒரு ஃப்ரேமில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வெல்கம் போர்டு ஆல்ரெடி நான் வந்து வச்சுருந்தேன் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக. அந்த வெல்கம் போர்டில் அந்த ஃப்ரேமை வந்து வச்சு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து வெல்கம் போர்டோட ஃபுல் வியூ. இந்த வெல்கம் போர்டுக்காக நான் பிரிண்ட் பண்ணலை, அது ஜஸ்ட் ஒன்லி 50 rupees கொடுத்து தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன். ரொம்பலாம் காஸ்ட் எடுக்கல, ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரேம் வச்சுருந்தேன். இதுதான் வந்து வெல்கம் போர்டோட ஃபுல் வியூ. இந்த வெல்கம் ஸ்டாண்டுக்கு மேட்சிங்காக வந்து சென்டரில் பேம்பு அண்ட் ஜூட்டில் பின்னா மாதிரி ஒரு ஸ்டூல் வந்து ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்தேன். அதை வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். எதுக்குன்னா என்னை உட்கார வச்சு நலங்கு வைப்பாங்களே அந்த பர்பஸ்க்காக. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் வந்து பேம்பு பிளான்ட் ஸ்டாண்டு ஒன்று நான் வந்து பேம்புவில் வச்சுருந்தேன். அதை வந்து செட் ப்ராப்பர்ட்டிஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த சைடில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பேக்ட்ராப் ஸ்க்ரீன் வந்து ஆலிவ் க்ரீனில் நான் வந்து சூஸ் பண்ணி பின்னாடி ஹேங் பண்ணிவிட்டு அதில் வந்து சென்டராக ராதை அண்ட் கிருஷ்ணர் பேபிஸாக இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வாங்கி அதை வந்து பின் பண்ணிட்டேன் சென்டராக கட் அவுட் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சைடு எட்ஜில் வந்து கிருஷ்ணர் அண்ட் யசோதை, அதாவது கிருஷ்ணரும் கிருஷ்ணரோட அம்மாவும் கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நான் வந்து ஹேங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து கிருஷ்ணர் அண்ட் யசோதை மெய் மறந்து கண்ணை மூடி சிரிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து ஹேங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஆலிவ் க்ரீனில் வந்து நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து சென்டர் அண்டு பார்டராக வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நடுவில் வந்து வளைவாக வர மாதிரி பிங்க் ஃப்ளவர்ஸில் டெக்கரேட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஜாஸ்மின், அந்த க்ரீன் லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் எண்டில் வந்து லோட்டஸ் வந்து இருக்க மாதிரி நான் வந்து வாங்கி அதை வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் பார்டராக. ஆக்சுவலாக 5th monthன்றதுனால அதை வந்து வீட்லேயே சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்து வெறும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து கூப்பிட்டு பண்ணோம் வீட்லேயே. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து எனக்கு வந்து ஜடை தைச்சாங்க. இதுதான் வந்து பேக்ட்ராப்போட ஃபுல் வியூ. கீழே வந்து ஒரு கார்பெட் டார்க் ப்ளூவில் வாங்கி அதை வந்து போட்டுட்டேன். எதுக்காகனா வரிசை வைப்பாங்கள்ல, அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு மேட் வந்து நான் வந்து போட்டுட்டேன். வீட்டிலன்றதுனால நம்ம ஐடியாஸை நம்ம எப்படி வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணலாம். அதனால் என்னோட ஐடியாஸ் எல்லாம் எனக்கு என்னெல்லாம் ஆசை இருந்துச்சோ அதை வந்து நான் வந்து எங்கள் வீட்டிலேயே அதை நான் வந்து நிறைவேற்றிக்கிட்டேன். இதுதான் வந்து ஃபுல் பேக்ட்ராப் வியூ. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து எனக்கு வந்து 33 plates கிட்ட வரிசை வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ், நட்ஸு, சாரீ, மாலை, ஜடை எல்லாம் சேர்த்து. இதுதான் என்னோடய சாரீ அண்ட் ப்ளவுஸ். அதுக்கப்புறம் என்னோடய சாரீக்கு மேட்சாக ஒரு டால் ஒன்று அதே மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜடை வந்து நான் வந்து கிருஷ்ணர் தான் கேட்டிருந்தேன், அதனால கிருஷ்ணர் தீமில் எனக்கு வந்து ஜடை வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில் கிருஷ்ணர் நான் 2 டைப்பில் வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மாதா அண்ட் ஜீசஸ் இருக்க மாதிரி வந்து ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 varieties ஆஃப் ரைஸ் வந்து எனக்காக வந்து ஊட்டுறதுக்கு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு வாசலில் என்னோட நெய்பர் வந்து என் ஃபங்க்ஷனுக்காக அழகாக கலர்ஃபுல்லாக கோலம் போட்டிருந்தாங்க.
இதுதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் சாரியா வந்து வேர் பண்ணியிருந்தேன். எல்லோ வித் நேவி ப்ளூ சில்வர் சாரியோட வர மாதிரி நான் வந்து வேர் பண்ணியிருந்தேன். நான் எவ்வளோலாம் ஃபோட்டோஸ் வேணுமோ அவ்வளோலாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஆசை தீர. எப்பவுமே எனக்கு ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப அதெல்லாம் வந்து ஒரு பெரிய மெமரிஸில், அதனால நிறைய ஃபோட்டோஸ் நான் வந்து விதவிதமான போஸ்ல நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த எல்லோ சாரியில் இருந்தப்பவே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜடை தைச்சிட்டாங்க. என்னோட ஜடையோட ஃபுல் வியூ இது தான். அதுக்கடுத்து தான் நான் வந்து செகண்ட் சாரீ அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்தது மாற்றினேன். அது வந்து ஒரு மாதிரி பீகாக் லைட்டு ஸ்கை ப்ளூ அண்ட் க்ரீனில் வந்து இருக்க கலர் காம்போவில் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க. பேக்கில் ஜடை வந்து தனியாக பேட்சாக வரா மாதிரி நான் வந்து கேட்டிருந்தேன். சிங்கிள் ஜடையாக எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். 5th மந்த்துக்கு கிருஷ்ணர் வந்து ஒரு பொசிஷனில் ஒரு மாதிரி இருக்கா மாதிரி, ஒன்றுத்துல வந்து வெண்ணெய் சாப்பிட்டுட்டு இருக்கா மாதிரி, ஃப்ளூட் வச்சிருக்கா மாதிரி, ஃப்ளூட் ஊதுறா மாதிரி, விளையாடுறா மாதிரி, அந்த மாதிரி ஒரு போஸ்டில் அவர் வந்து இருப்பார். க்ரீன் அண்ட் ப்ளூ தீமில் சாரீ இருக்கிறதுனால என்ன பண்ணேன், வீணி வந்து எனக்கு ப்ளூ க்ரீன் அண்ட் ஒயிட்டில் இருக்க மாதிரி நான் வந்து கேட்டேன். அந்த மாதிரி வாங்கி எனக்கு ஃபிக்ஸும் பண்ணிட்டாங்க. ஜடை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ மட்டும்தான் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம்லாம் யாரும் நம்மளை சட்டை பண்ண மாட்டாங்க, நம்ம ஆசையும் கேட்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் நான் கேட்டு ஆசையெல்லாம் அப்பயே நிறைவேற்றிக்கிட்டேன். கீழே வந்து அந்த குஞ்சலம் சொல்லுவாங்கள்ல, அது வந்து வச்சுருந்தேன். அந்த ஜட குச்சின்னுவாங்கள்ல, அது வந்து கீழே வச்சுருந்தேன். இதுதான் என்னோட ஜடையோட ஃபுல் வியூ. அதுக்கப்புறம் என்னோட ப்ளவுஸ் வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருந்தேன்னா, டாசில் மட்டும் வந்து நான் ரெடி பண்ணேன். கிருஷ்ணர் பாதம் வரா மாதிரி அந்த பாதத்துலேருந்து மயிலிறகு கீழே ஃபால் ஆகுற மாதிரி நான் வந்து வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, என் சாரீ கலருக்கே ஒரு டால் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா, அந்த டால் கூட அதனால நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் ராதை கான்செப்ட்ன்றதுனால கிருஷ்ணர் ராதை பிரிண்ட் ஆகிருக்க மாதிரி ஒரு பிளேட் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த பிளேட்டை வச்சும் நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ப்ளூ அண்ட் க்ரீன் சாரீலையும் நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த போர்டு பக்கத்தில் நின்றும் நான் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ப்ளூ அண்ட் க்ரீன் சாரீன்றதுனால எனக்கு ப்ளூ அண்ட் க்ரீனில் மட்டும்தான் வளையல் வேணும், எல்லா கலர்ஸ்லையும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ளூ அண்ட் க்ரீனில் வந்து வளையல் கேட்டேன். அதே மாதிரி எனக்கு ரெயின் ட்ராப் வளையலும் அழகாக வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதை தான் வந்து எல்லாம் வந்து எனக்கு நலங்கு வச்சுட்டு போட்டு விட்டாங்க. இந்த மேட்சிங்காக போடுறதோட வைபே வேற இல்லை, அதனால தான். அதுக்கப்புறம் வந்த வர கெஸ்ட்டுக்கெல்லாம், எனக்கு நலங்கு வச்சவங்களுக்கெல்லாம் இந்த ரிட்டன் கிஃப்ட் தான் நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். ஒரு சாக்லேட் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் கோல்டன் கலரில் வந்து வாங்கிட்டு அதுக்குள்ளே வந்து 2 சாக்லேட்ஸ் வச்சு மூடி நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம். அந்த சாக்லேட்டை வந்து நாங்கள் வந்து ஒரு குட்டி சுருக்கு பை மாதிரி கோல்டன் கலரில் வாங்கி அதையும் உள்ளே போட்டு இந்த சாக்லேட் பாக்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கிருஷ்ணராதை தீமில் அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணராதை ஒரு சின்ன கியூட் கட் அவுட்டில் வந்து மஞ்சள் அண்ட் குங்குமம் வந்து அட்டாச் ஆகிருக்க மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக அது மாதிரிலாம் ரொம்ப க்யூட்டாக வருது, நலங்கு வைக்கிறவங்களுக்கு கொடுக்க, அது மாதிரி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் 2 பேங்கிள் ஒரு ரோஸ் வந்து வச்சு வெத்தலை பாக்கு பழம் வச்சு கொடுத்துருந்தோம். இதுதான் வந்து அந்த சுருக்கு பை கோல்டன் பிரிண்ட் ஆயிருக்கா மாதிரி. இதெல்லாம் தான் வந்து இந்த சுருக்கு பையில போட்டு நாங்கள் கொடுத்துருந்தோம். தனியாக வந்து வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பூ அதெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். இதுதான் வந்து ரிட்டன் கிஃப்டாக நாங்கள் எனக்கு நலங்கு வச்ச வந்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து கொடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களெல்லாம் வந்து நான் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.